வளர்ச்சி எங்க இருக்குன்னா முதலமைச்சருடைய குடும்பத்துல மட்டும்தான் வளர்ச்சி. நல்லா இருக்கு. அதனாலதான் நிதினு பேரே வச்சிருக்காரு. பணம் வரட்டும், இன்ப நிதினு வெய்ய, உதய நிதினு வெய்ய. நிதினு வச்சா தாயா பெருமாள் பணம் கொடுப்பாரு. நிதினு வச்சு நிதி வர வேண்டும் என்பதாலே உதயநிதி, இன்பநிதி என குடும்பத்தினருக்கு ஸ்டாலின் பெயரிட்டுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். ஒரு பாட்டி, என் பாட்டி நீ பார்த்த, நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரி 35 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு பணி. ஸ்டாலின் ஐயா நீங்க பாத்தீங்க, நீங்க கேட்டீங்க. ஆனால் சகோதரிகளே, எதையுமே செய்யாம வெறும் பொய்யையும் புரட்டையும் வைத்து ஒரு ஆட்சி 5 ஆண்டு கால முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. நாங்க தமிழ்நாடு வீங்கி இருக்குதுங்க, வளரல. பணவீக்கம் வந்திருக்கு, விலைவாசி உயர்ந்திருக்கு, அது வீக்கம். வளர்ச்சி நான் எங்கேயுமே பார்க்கலீங்க, வீக்கத்தை தான் பார்க்கிறேன். வளர்ச்சி எங்க இருக்குன்னா முதலமைச்சருடைய குடும்பத்துல மட்டும்தான் வளர்ச்சி. நல்லா இருக்கு. அதனாலதான் நிதினு பேரே வச்சிருக்காரு. பணம் வரட்டும், இன்ப நிதினு வெய்ய, உதய நிதினு வெய்ய. நிதினு வச்சா தாயா பெருமாள் பணம் கொடுப்பாரு. நிதினு வச்சு விடுங்க. அவரை தவிர தமிழகத்துல எந்த ஒரு குடும்பமும் வளர்ந்ததாக நான் பார்க்கலைங்க. நீங்களே பாருங்க, இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? ஒரு குடும்பத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மருமகன் தான் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கிறார். கம்பெனி போனா கூட அவர் தான் பார்க்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.